to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 18:19. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பக்கமும் நெருக்கப்பட்டிருக்கிறீர்களா? அது உங்கள் வாழ்க்கை முடங்கி நிற்கிறது என்பதற்கான அறிகுறி அல்ல. தேவன் ஒரு புதிய விசாலமான இடத்தை திறக்கிறார் என்பதற்கான அறிகுறி. நீங்கள் நெருக்கப்படும் தருணம் சமாதானத்துக்கான இடத்தை ஆயத்தம் பண்ணும் தருணமாக அமைந்தால் என்ன? தேவன் உங்களை கட்டுப்படுத்தி வைத்திடவில்லை. அவர் உங்களை விடுதலைக்குள்ளும் பரிபூரணத்திற்குள்ளும் வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்களை விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவதற்கு விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டிருக்கலாம். பொல்லாத மனுஷர், பாவம், வாழ்வின் பிரச்சனைகள் ஆகியவை உங்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கலாம். வஞ்சகங்கள் உங்களை நெருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு விடுதலை அருளப் போகிறார். இயேசு உங்களில் பிரியமாயிருப்பதால் அவர் உங்களை விடுவித்து விசாலமான இடத்துக்கு கொண்டு வரப்போகிறார். அவர் உங்கள் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார், உங்களை மீட்டுக் கொள்வார். பிரியமானவர்களே, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். அவர் எந்த விசாலமான இடத்துக்கு உங்களை கொண்டு வருவார்? வேதத்தில் சங்கீதக்காரன், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று கூறுகிறான். தோல்வி, இழப்புகள், ஆவியில் வேதனை, பாடு, பொல்லாத இரட்டை நாவுள்ள மக்களின் வஞ்சகங்கள், மனச்சோர்வின் ஆவி ஆகியவை நெருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்து விட்டார். இரண்டாவதாக, வேதம் சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்று கூறுகிறது. ஆம், மக்கள் பொறாமைப்படலாம். மக்கள் நம்மை பயன்படுத்திவிட்டு நம்மிடமிருந்து எல்லாவற்றையும் பிழிந்துவிட்டு ஓடிப்போகலாம். தாங்கள் நம்மோடு இருந்தாலும் நம்மை நம்பாதிருக்கலாம். தேவன் நமக்கு தந்திருக்கும் கிருபையை விசுவாசியாதிருக்கலாம். ஆனால் தேவன் சத்துருக்களிடமிருந்து நம்மை விடுவித்து விசாலமான இடத்துக்கு கொண்டு வருகிறார். உங்கள் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக அவர் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்து உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். நீங்கள் இப்போது என்னை சுற்றிலும் எங்கும் சமாதானமாயிருக்கிறது என்று சொல்லுவீர்கள். சாலமோன், என் தகப்பன் வாழ்நாள் முழுவதும் சத்துருக்களுடன் போரிட்டு கொண்டே இருந்தார். இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை என்றான். ஆகவே அவன் பெரிய ராஜ்யத்தை உருவாக்கினான். தேவன் உங்களுக்காக அப்படி செய்வார். நீங்கள் சமாதானத்தில் கட்டப்படுவீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். சத்துருக்களிடமிருந்து நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளிலிருந்து அவர் உங்களை விடுவிப்பார். பணத்திற்காக, வாழ்வில் வெற்றிக்காக, ஊழியத்தில் அற்புதங்களுக்காக, குடும்பத்தில் பிரச்சனைகளால் மிகவும் நெருக்கப்படுகிறீர்களா? ஆண்டவர் வருகிறார். அவர் எப்பக்கமும் கட்டப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டாலும் மரணத்தை ஜெயித்தார். அவர் உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரே, என் ஆவி மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறது, அதை கரங்களில் ஒப்படைக்கிறேன். தேவ ஆவி வந்து அவரை உயிர்த்தெழ பண்ணினார். அவர் எழுந்தார். நீங்கள் உயிரே எழும்புவீர்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடியினால் அவர்
அவர் உங்களை மீட்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை உயரத்திலே வைத்து கனப்படுத்துவார். மேலும் வேதம் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்றும், கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்றும் கூறுகிறது. தேவன் உங்களை விடுவிப்பார். இப்போது அவர் விசாலமான இடத்துக்கு உங்களை கொண்டு வருகிறார். விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்திற்குள் நடந்திடுங்கள். தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். ஆம், ஆண்டவர் உங்கள் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களை மீட்டெடுக்கிறார். உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து செல்வதாக எப்பக்கத்திலும் நெருக்கப்படுவதாக நீங்கள் உணர்ந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். தாம் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பின் காரணமாக அவர் உங்களை ரட்சித்து உபத்திரவமும் துக்கமும் இல்லாத விசாலமான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்கிறார். இயேசு உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அசைய முடியாமல் வேதனையையும் துக்கத்தையும் துன்மார்க்கரான ஜனங்களின் பொல்லாத வார்த்தைகளையும் பிசாசின் இருளையும் சகித்து கனம் இல்லாதவராக நிர்வாணமாக தொங்கினார். உங்களை விடுவித்து விசாலமான விஸ்தாரமான ஆசீர்வாதமாக செழிப்பான சந்தோஷமான இடத்திற்கு கொண்டு வரும்படி இயேசு அவற்றின் வழியாக கடந்து சென்றார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை மேலே உயர்த்துகிறார். ஆகவே உயர எழும்புங்கள். நெருக்கம் உங்கள் முடிவு அல்ல, அது தேவன் உங்களை விசாலத்திற்கு நடத்தும் பாதை. அவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடியால் உங்களை தாழ்வில் விடமாட்டார், உங்களை உயரத்தில் நிறுத்துவார். ஜெபம். பரம தகப்பனே, எவ்வித கண்டிப்பும் இல்லாமல் என் மீது அன்பு காட்டி என்னை தப்புவிப்பதாக நீர் கொடுத்திருக்கும் வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தேவையின் மத்தியிலும் மிகுந்த நெருக்கடியின் நேரத்திலும் உம்மிடம் வருகிறேன். நான் கடந்து செல்லும் எல்லா போராட்டங்களையும், நான் சுமக்கும் எல்லா பாரங்களையும் நீர் காண்கிறீர். ஆண்டவரே, என்னை விடுவித்து விசாலமான இடத்துக்கு கொண்டு வாரும். எல்லா விரோதிகளிடமிருந்தும் ஒடுக்குதலிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என் வாழ்வை உம் பரிபூரண சமாதானமும் விடுதலையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உம்மில் நம்பிக்கை கொள்ளவும் உம் வாக்குதத்தங்களில் உண்மையாய் நடக்கவும் எனக்கு உதவி செய்யும். மூடிய கதவுகள் உம் வல்லமையால் திறக்கப்படட்டும். உம் பரிபூரணத்தில் உம் ஆசீர்வாதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பெற்றுக்கொள்கிறேன். என் மீது நீர் கொண்டிருக்கும் அன்பும் நேசமும் மிகுந்தது. பாவம், வேதனை, குற்ற உணர்வு, அவமானம், குறைவு மற்றும் எல்லா சாபங்களிலும் இருந்து என்னை விடுவிக்க நீர் சிலுவையில் பாடுபட்டீர். நான் உமக்குள் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கவும் எப்போதும் உம்மை நம்பவும் எனக்கு உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலிருந்து என்னை தூக்கி விசாலமும் விஸ்தாரமும் பாக்கியமும் செழிப்பும் நிறைந்த சந்தோஷமான இடத்துக்கு நடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.